அதான் சொல்றாங்க, இந்த ஜால்ரா கொலுசை கட்டிட்டு ஜில் 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 வீடு கூட ஆடுதே அப்படின்னாங்களாம். அப்படியா? அதனால அந்த ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அடுத்து 2ஆம் நம்பர் என்ன, அந்த வீட்டுக்கும் வந்துட்டான் அப்படின்னா அதே ஜில் ஜில்லு. 9 வீட்டுக்கும் நாங்க மாறிட்டே இருக்கிறேங்க. ஆனா அந்த ஜால்ரா கொலுசு ஜில் ஜில் என்ன பண்ணிட்டு இருக்குது, வந்துட்டே இருக்குதுண்ணா. அதனால 10வது பாஸ்டர் சொன்னாராம், 10வது வீட்லயும் ஜில் ஜில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நாங்களாம்? நான் சொல்லுகிறேன், பிரச்சனை வீட்டுல ஜில் ஜில் சவுண்ட்ல இல்ல, பிரச்சனை எங்க இருக்கிறது, மனதிலே பதிந்து விட்டது. 10வது வீட்லயும் அவன் தான் வர போறான்னு சொல்லி. அப்ப சொன்னாராம், வீட்டை மாற்றிக் கொள்வதற்கு பதிலாக உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றிக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி தேவனை வருவோம். பிரச்சனை வீட்டுல இல்ல, பிரச்சனை எங்க இருக்குது, மனதிலே பதிஞ்சிச்சு, பதிந்து விட்டது. மனநோய்க்கு என்ன இல்ல, என்ன இல்ல, மருந்தே இல்ல, பதிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப எதாட்டினாலும் ஜில் சவுண்டு தான் வரும். நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் சத்தத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவாவியான ஒரு சத்தம் பெருசா நான் பாக்குறேன். என் காதுல அதை கேட்கிறேன், என் கண்ணுல அவரை பாக்குறேன், சிலுவையை பாக்குறேன், என் மனதுல இமேஜின் பண்ணி பாக்குறேன், என் மேல வைத்த அன்புக்காக. இதை பெருசா தியானிச்சிங்களா, இந்த சில்லறையெல்லாம் என்ன பண்ணிடுறான்,